ஃப்ரெண்ட்ஸ், சிண்டு ஃபுட்டீஸில் நான் இன்றைக்கி வாழைப்பூ புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் பாருங்கள். கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் சம அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உப்பு போட்டு கரகரப்பாக சோம்பு கொஞ்சம் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் கரகரப்பாக இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வாழைப்பூவை நான் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா பிழிஞ்சு ஒரு சின்ன குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கின்னு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ செய்யலாம். அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கின்னு இதை வதக்கலாம். இது நல்லா கலர் வந்ததும் இப்போ பூண்டு பாருங்கள், இதை நன்கு கட் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஆனியன். லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க அந்த வாழைப்பூவு. பாருங்கள், இந்த சின்னது பச்சையாகவே சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா வதக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் சால்ட்டு கலந்து இருக்கிறோம். இந்த ஆனியனுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கினதும் நம்ம கரகரப்பாக அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதுலேயே அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல் போய் அப்படியே இதுவாக புட்டு உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக வச்சு கலரினே இருக்கணும். பாருங்கள், நல்லா இது மாதிரி உதிரியாக வரணுங்க. கொஞ்சம் சுற்றி ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி ஆயில் அப்பப்போ சேர்த்து கலரி விடலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு ஸ்டீம் விட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு விசில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதை இதை போட்டு கலக்கலாம். பாருங்கள், இது பொலன்னு வந்திருக்கு. நம்ம பச்சை கடலப்பருப்பு தானே ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். இந்த வதக்கும் போதே அந்த கடலப்பருப்பு வெந்துடணும். இப்போ நம்ம இறுத்து வச்சிருக்கிற பூவை சேர்த்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது வாழைப்பூ உடம்புக்கு. போட்டு எல்லாம் ரெண்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்து எடுக்கலாம். இந்த சொரா புட்டு மாதிரி இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா ரெண்டும் கலந்தாப்பில் வந்துடுச்சு. இப்போது இதை கொத்தமல்லியை சேர்த்து ஒரு கலரி நம்ம இறக்கிடலாம். இது மந்த்லி ஒன்ஸு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.